நல்ல நண்பர். இப்பொழுது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களோடு நட்புணர்வோடு பழகக்கூடியவர். அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார், அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை, அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தில் தொடங்குகிறார். உங்களை தான் சந்திக்க வந்தாரு, அங்க சந்திச்சீங்க. அமமுகவுக்கு வந்திருக்கலாமே, ஏன் அவர் தாவேக்காவுக்கு போனாரு அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா நீங்க 3 பேரும் ஒன்றாதானே அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியாக தான். இன்னும் சொல்ல போனால் அவர் 26, 27 சேர்ந்ததுக்கு முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை 23 நினைக்கிறேன், அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார். அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை. அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்லை தாவேக்கால் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றியோ என்னிடம் சொல்லவில்லை. இப்பொழுது வேறொரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோட நட்போடு பழகக்கூடியவர். அதனால் எங்கள் கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையன் போனதுனால ஓபிஎஸ், டிடிவி உள்ளிட்டவரையும் அவர் தாவேக்காவுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற. கூட்டிகிட்டு வர்றதுன்னா என்ன சொல்கிறீங்க? கூட்டணிக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு 3-4 மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கேன், சில கட்சிகள் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று. குறிப்பாக நான் செப்டம்பர் 1 தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதெல்லாம் ஒரு முடிவு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்வது தான் மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் செப்டம்பரில் கேட்டப்பே தெரியும். அதனால் அண்ணன் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் என்னிடம் அந்த தாவேக்காவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் அன்றைக்கெல்லாம் வந்து பேசவில்லை. வருங்காலத்தில் சந்திப்போம், அவரும் நானும் எப்படியோ நண்பர்களாக சந்திப்போம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு திரு உதயநிதி சொல்கிறாரு. அப்படின்னா இப்போ திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே அவர், திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் 2021 கூட்டணியை பலப்படுத்தாமல் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியை எல்லாம் முறியடித்தார். 24 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாராளுமன்ற தேர்தல் தனியாக போய் நின்னார். அது அப்படின்னா அவர், எனக்கு தெரிந்து அவர் 17க்கு அப்புறம் எங்களெல்லாம் வெளியேற்றிய பிறகு திமுகவுக்கு பிடிமுகவைத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி சொல்வது போல திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுக்கு பிடிஎம்னா எடப்பாடி இவர்களுக்கு பிடிஎம்மாகத்தான் இருக்க முடியும்.